என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ஐயனுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் சரியா அப்படின்னு எல்லாரும் வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறு அப்படின்ற மாதிரி எதிர்வாதம் வச்சுட்டு இருக்காங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, நட்சத்திரங்களில் பலன்கள் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோடு நிறுத்திக்கணும். சந்திரனுக்கு நம்ம நட்சத்திரம் பார்க்குறோம், எல்லா கிரகத்துக்கும் நட்சத்திரத்தை அப்ளை பண்ணுறது தவறு அப்படின்ற மாதிரி, நட்சத்திரங்களுக்குள்ள மற்ற கிரகங்களுக்கும் பலன் இல்லை, அதை எடுக்கக்கூடாது. சுபத்துவ பாவத்துவ விதிகளுக்குள்ளவே எல்லா பலனும் வந்துடுது, ஆதிபத்திய காரகத்துவங்களுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணாலே வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால யூடியூப்ல எல்லாத்துலேயும் வாதங்கள் போயிட்டு இருக்கு. அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஜாதகம் தான் அது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா, அவங்க நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா சொல்கிறாங்க. அவங்க இந்த ஜாதகத்தை நல்லா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த தம்பிக்கு, இவருக்கு 19 வயசு ஆகுது, ஒரு ஆண், 20வது வயசு நடக்குது. இவருக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, எந்த ஜோதிட முறையாக இருந்தாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த சிஸ்டரும் நல்லா ஜாதகம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ற கருத்தை நான் ஏற்றுக்கல. அதனால தான் இந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு, நான் ஐயாவுடைய மாணவராக, எனக்கு ஐயா சில ஜோதிட விதிகளை சொல்லி தந்திருக்காரு. அதை நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகத்தை அவங்க சொன்ன கருத்துக்கள் ரீதியாக எல்லாத்தையும் காரகம், ஆதிபத்தியம், அந்த ஐயாவை சொல்லி கொடுத்த விதிகள் எல்லாமே அழகாக பொருந்துது. ஒரு நல்ல ஜோதிட அனுபவமும் நம்ம அந்த ஆய்வுத்திறனும் நமக்கு இருந்தால், இதை மாதிரி பிரச்சனைகள் நடந்த ஒரு 10-15 ஜாதகம், ஒரு 10 ஜாதகம் நம்ம கிடைச்சா கூட போதும். நம்ம பார்த்துருந்து அது விதிகளோடு புரிஞ்சிருந்தா சுலபமாக பார்த்தவனே நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு அனுபவம் வேணும். ஆனால் சொல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பட் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியுமா அப்படின்னு தோணா ஒரு டஃப் தான். எல்லா நேரத்துலையும் எல்லா ஜாதகத்திலையும் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியாது. அது ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் வராங்கன்னா 8 பேர் நம்மளை பாசிட்டிவாக வைப்பாங்க, 2 பேரும் நெகட்டிவாக பார்ப்பாங்க. அது அப்படிதான். நம்ம 100% துல்லியமான பலன் சொல்றதுக்கு நம்ம கடவுள் இல்லை. அதுக்காக எந்த ஜாதகத்தையுமே நம்மளால துல்லியமாக பலன் சொல்ல முடியாது அப்படின்றது இல்லை. நம்ம எல்லா ஜாதகங்களையும் ஒரு விதி இருக்கும், அது விதிகளுக்குள்ள அழகாக பொருந்துதா அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இந்த ஜாதகத்தில் ஐயா இவருக்கு நடந்த பிரச்சனைகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விதி அழகாக பொருந்துது. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன். ஓகேங்களா? சிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இல்லைங்க சிஸ்டர், நமக்கு அனுபவம் இருந்தால் தாராளமாக சொல்லலாம். 2-3 பாயிண்ட்ல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ஜாதகரை இந்த ஆண் ஜாதகரை ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போகிறாரு. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். அவங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவர் போகிறாரு. அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? மேலேருந்து ஒரு ஷீட்டு அவர் தலை மேலே விழுந்து அந்த அவர் முகம் போயிட்டு அந்த கிளாஸ் டம்ளரை அவரை மோதி அந்த கிளாஸ் டம்ளர் உடைஞ்சி அந்த 2 கண்களையும் அந்த கிளாஸ் இதுவாகிட்டு ஒரு விபத்து நடக்குது. அதனால் அவருக்கு 2 கண் பார்வையும் போயிடுது. ஓகேங்களா? இப்போ அவங்க அம்மா அப்பா என்னுடைய மகனுக்கு திரும்ப கண் பார்வை கிடைக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அது சம்மந்தமாக தான் இந்த ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு கண் பார்வை போகிறதுக்கு அளவுக்கு சொல்ல முடியுமா? பார்த்த உடனே யாராலையும் சொல்ல முடியாது, எந்த முறை ஜோதிடமாக இருந்தாலும் சொல்ல முடியாது அப்படின்ற அமைப்பில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பார்த்த உடனே சொல்கிறதுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கணும். நமக்கு நல்ல ஆய்வுத்திறன் இருந்து ஜோதிடமே ஒரு வாழ்வியலாக நம்ம கொண்டு இருந்து இது மாதிரியான கண் பார்வை போன ஒரு 10 ஜாதகங்களை நம்ம ரூலாக நம்ம பார்த்து அனுபவப்பட்டிருந்தா தாராளமாக சொல்லலாம். விதிகள் அழகாக பொருந்தது. ஐயா சொல்லி கொடுத்த விதிகள் தான். அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்படவே இல்லை, அப்புறம் எப்படி கண் பார்வை போச்சு, நீங்கள் எப்படி இருப்பீங்க? காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் பாதிக்கப்படவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகம் பாதிக்கப்படுது அப்படின்னா பிறவிலிருந்தே ஊனமாறுறதுன்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இவருக்கு கண் பார்வை போனது விபத்து 6-8 விபத்துனா 6-8 தரத்தையும் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டியும் லிங்க் பண்ணக்கூடாது.
ரெண்டு வெவ்வேறு. ஒரு சம்பவம் நடக்குது, அது பிறவி குறைபாடானா காலபுருஷன்ல கண்டிப்பா இந்த இடத்துல ரொம்ப தீவிரமான காட்சிக்கும். இப்பயும் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர தசை தான் நடக்குது. ஓகேங்களா? மறைமுகமான லிங்க் தான் வருது இங்க. இப்ப சுக்கிர தசையில தான் அவருக்கு அந்த விபத்து நடக்குது. அவரு காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி. அப்படிதான் கனெக்ட் வருது. டைரக்டான கனெக்ட். குரு பாக்குறாரு 2ஆம் இடத்தை, இங்க சுபத்துவமா தான் இருக்குது ஐயா சொல்ற மாதிரி. காலபுருஷன் 2ஆம் மாதம் பாதிக்கப்படாம அவரு கண் பார்வை போச்சுன்னு எப்படி நீங்களால கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் நான் ஒரு கருத்தா சொல்றேன். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலயும் பதிவுனா பிறவிலிருந்தே அது குறைபாடா இருந்தா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல நன்றாக தெரியும். ஒரு வாய் பேச தெரியாம, காது கேளாம, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது பிறவிலிருந்தே வருதுன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் நல்லா பதியறத நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இது 6-8 கனெக்ஷன், 6-8 விபத்து. ஒரு 30 வயசுல ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, இதெல்லாம் விபத்து. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம காலபுருஷ தத்துவத்தை கூட அக்யூரேட்டா மேட்ச் பண்ண முடியாது. பட் லிங்க் ஆகும், இன்டைரக்டா வரும். டைரக்டா வரனா பிறவிலிருந்தே குறைபாடா இருக்கும். ஓகேங்களா? 6-8 வேற, காலபுருஷன் வேற. இந்த கருத்தை தான் நான் பதிவு வைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இவருக்கு ஜூஸ் குடிக்க போறாரு. இவருக்கு நடக்கக்கூடிய தசைகள் பாத்தீங்கன்னா சுக்கிர தசை, சனி புத்தியில இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த தனுசு லக்னம், இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவருக்கு ராசிக்கும் அவர் தான் 6ஆம் அதிபதி சுக்கிரன், லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்துறாரு. ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒரு சேர எதிரியா சுக்கிரன் வந்துறாரு. இந்த தனுசு லக்னக்காரன சுக்கிரன் எப்ப சான்ஸ் கிடைக்கும் இவனை கவுக்கலாம், எதையாவது ஒண்ணு பண்ணி அவனை முடக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தான் 6ஆம் அதிபதி. கடுமையான கிரகத்திலேயும் குருவுக்கும் கடுமையான ஜென்ம பகை, ஆதிபத்திய ரீதியாகவும் 6ஆம் அதிபதி. ஓகேங்களா? அப்போ அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, எப்படா சான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. தனுசு லக்னக்காரன் அப்படிதான் வெயிட் பண்ணுவார். அட்லீஸ்ட் ராசியாவது வேற ராசியா இருந்தா, ராசிக்கு அவர் யோகரா வந்திருந்தா கூட ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ராசிக்கும் 6ஆம் அதிபதியா வந்துடுறாரு. அதனால டபுள் ப்ரமோஷன் வாங்கிடுறாரு. அவர் செய்யறத யாருமே தடுக்க மாட்டாரு. ஏன்னா ராசிக்கு அவர் யோகாதிபதி கிடையாது, அதனால ராசியும் அவரை தடுக்க மாட்டாரு. அந்த ஆங்கிள் வந்துடுறாரு. சரி, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. சுக்கிரதசை சனி புத்தியில என்ன நடக்குது, ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி புத்தி. 6-8 கனெக்ஷன் வருதுங்களா? ஓகேங்களா? இந்த 6 இப்போ விபத்து நடக்குன்னா 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி புத்தி. 8ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி புத்தி. எப்படி இல்லைன்னா 6ஆம் அதிபதி தசை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய புத்தி, இல்ல 8ஆம் அதிபதி தசை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தி. இது எப்படி ஒன்னால வரலாம். 6-8 காம்பினேஷன் வரணும். 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களா இருக்கலாம், 6ஆம் அதிபதியா இருக்கலாம், இல்ல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கலாம், 8ஆம் அதிபதியா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த காம்பினேஷன்ல 6-8 கனெக்ஷன் வரும். அப்படி வரும்போது 6ஆம் அதிபதி சுக்கிர தசை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய புத்தியில இந்த 6-8 கனெக்ஷன்ல இந்த விபத்து ஏற்படுது. இது விபத்தினால வரக்கூடிய ஊனம், பிறவி ஊனம் கிடையாது. அதனால காலபுருஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியப்படலை. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, குரு 6ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்க கூடாதுங்க சிஸ்டர். குரு 6ஆம் இடத்தை பார்த்தா நோய் வளரும், கடன் வளரும். குரு 6ஆம் இடத்தை பார்க்க கூடாது. நல்ல வேலையை மட்டும் தருவார், நோயை கொடுப்பார். ஓகேங்களா? குரு 6ஆம் இடத்தை பார்க்கறது தப்பு தான். அவங்க இன்னொன்னு என்ன கேட்குறாங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குது அப்படின்றது. முதல்ல பாவத்துவம், அதுக்கப்புறம் தான் சுபத்துவம். இங்க குரு இந்த இடத்துல மிதுனத்துல இருக்கும்போது அவருடைய ஒளித்திறன் ஒரு பாதி அளவு தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு பகை வீடு. ஓகேங்களா? அவருக்கு ஐயா இங்க குரு இங்க இருக்கும்போது 50% ஒளித்திறன் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சனியினுடைய 3ஆம் பார்வையை குரு வாங்குறாரு. குருனுடைய ஒளி ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா மாதிரி இந்த சனியுடைய ஒளி கலந்து குருனுடைய பார்வை பங்கப்படுது. ஓகேங்களா? குரு தான் சனியை பார்க்கணும், சனி குருவை பார்க்க கூடாது. அதனாலதான் சனி லக்னாதிபதியை அட்டாக் பண்ணாரு. லக்னாதிபதி அட்டாக் பண்ணாலும் உங்களால ஊனம் கொடுக்க முடியாது. லக்னாதிபதி அவர் அட்டாக் பண்ணிட்டாரு 3ஆம் பார்வையா. ஓகேங்களா? இவரே பகை வீட்டுல இருக்கிறாரு. வீடு கொடுத்தோம் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல மறைஞ்சு பாவத்துவமா இருக்கிறாரு. அதனால குரு ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். எதிரிகள் இங்க வளர்த்துருக்கிறாங்க. நடக்கிறது 6ஆம் அதிபதி தசை. ஓகேங்களா? இவரால் ஒரு லெவலுக்கு மேல முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவன்ற மாதிரி தான் செயல்படும். அப்படி எதிரியுடைய பார்வை தான் கர்ண கடூரமா இருக்குது. ஏன்னா சனியும் சூரியனும் இங்க டிகிரி பாருங்க, லக்னம் 9 டிகிரி,
சூரியன் 3 டிகிரி, சந்திரன் 5 டிகிரி, செவ்வாய் 1 டிகிரி, புதன் 6 டிகிரி, குரு 17 டிகிரி, சுக்கிரன் 2 டிகிரி, சனி 6 டிகிரி, ராகு 24 டிகிரி. இங்க சூரியனும் சனியும் 4 டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? புதன் வந்து 26 டிகிரி, இந்த கடைசியில இருக்கிறார். புதன் விலகி இருக்கிறார். இப்போ இங்க புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரிக்குள்ள புதன் சுபத்துவமா தான் இருக்கிறார். சந்திர அதியோகத்துல சுக்கிரனோட இணைவுல பக்கத்து ராசியா இருந்தாலும் புதன் இங்க நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா 8ஆம் இடத்துல இவருடைய பாவத்தும் ஓரளவுக்கு தான் இருக்குது. புதன் வந்து கொஞ்சம் தப்பிக்கிறார். ஓகேங்களா? இந்த செவ்வாயுடைய பார்வையும் சூரியனும் சனிக்கும் நெருக்கமா இருக்கு. செவ்வாய் இங்க 1 டிகிரில இருக்காரு. இங்க ராகுவும் பாத்தீங்கன்னா 24 டிகிரி இருக்கிறார். அப்ப ராகுக்கும் செவ்வாய்க்கும் நெருக்கமா இருக்கு. ஏற்கனவே ராகுவால பாவத்தைப்பட்டு இருக்கிறார் செவ்வாய். அந்த கொடூரமான ஆட்சி பலத்தோட ராகுவனுடைய சேர்க்கையில பாவத்துவமா இருக்கிற செவ்வாயினுடைய பார்வை இந்த சனிக்கும் சூரியனுக்கும் விழுது. 8ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை வந்துடுச்சு. 8ஆம் இடத்துக்கு சனி ஒரு சேர ஐயா ஆதித்ய குருஜி ஐயா சொல்லி கொடுத்த ஒரு விதி. ஒரு சேர சனி செவ்வாய் எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவம் கடுமையா பாவத்துவம் அடையும் அப்படின்ற மாதிரி சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்தை பார்க்குது. அது சூரியனையும் பார்க்குது, சனியும் பார்க்குது. சனியும் செவ்வாயை 10ஆம் பார்வையா பார்த்துக்கிறாரு. இந்த 3 கிரகம் கடுமையான பாவத்துக்கு வந்து கடுமையான அமைப்புல பாவத்துவ பார்வையா அந்த குருவை பார்க்கிறாரு சனி. ஓகேங்களா? இவங்க எல்லாமே அவ்வளவு நெருக்கமான பார்வையா இருக்குது. இப்ப இந்த மாதிரி பார்த்துக்கிறதுனால 8ஆம் பாவம் கடுமையான பாவத்துவம். அந்த இடத்துல ஒரு பாவத்துவ விஷயம் நடக்க போகுது உறுதி. செவ்வாய் பாவத்துவம், செவ்வாயினுடைய காரகங்கள் அவுட்டு, சூரியனுடைய காரகங்கள் அவுட்டு, சனியினுடைய காரகங்கள் அவுட்டு. இதெல்லாம் கடுமையான பாவத்துவம் ஆயிடுச்சு. இந்த கிரகத்துடைய காரகங்கள் நமக்கு சரி வராது. அந்த கிரகத்துடைய காரகங்கள் வழியாதான் தீமைகள் நடக்கும். ஏன்னா இதுதான் சுபத்துவம் பாவத்துவம். இந்த பாவகம் பாவத்துவம் அதெல்லாம் இந்த ஜாதகத்துல 2ஆம் பாவகம் 2ஆம் அதிபதியாகிய சனி ஆதிபத்திய ரீதியா 2ஆம் அதிபதி பாவத்துவம், காரக ரீதியா சனி 2ஆம் அதிபதியாகி தன் வீட்டை தானே பார்க்க கூடாது. 2ஆம் வீடு பாவத்துவம் மாறிடுது, 2ஆம் அதிபதியும் பாவத்துவமா இருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம் சனி செவ்வாய் ஒரு சேர பார்த்து 8ஆம் பாவகத்தை பாவத்துவம் ஆயிடுது. 5ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்த்து 5ஆம் வீடம் பாவத்துவமா இருக்குது. 2ஆம் வீடு, 8ஆம் வீடு, 5ஆம் வீடு, இந்த ஜாதகத்துல இந்த 3 வீடு தான் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் வந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்குது. அவங்களுடைய காரகங்கள் ஃபுல்லா நெகட்டிவா போயிடுச்சு இந்த 3 கிரகங்களுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவரு பாவத்துவமாகி 5ஆம் இடத்தையும் கெடுக்கிறார், 8ஆம் பார்வையா 12ஆம் இடத்தையும் கெடுக்கிறார். சனி 2ஆம் வீட்டுக்கும் சனி என்ன செய்வார்? 2ஆம் வீட்டு பலனும் 3ஆம் வீட்டு பலனும் 8ஆம் வீட்டின் வழியாக பாவத்துவமாக செய்வார். இதுதான் சனி செய்வார். 2ஆம் வீட்டு பலன் என்ன, 3ஆம் வீட்டு பலன் என்ன, அது 8ஆம் வீட்டு வழியா பாவத்துவமா செய்வார். 2ஆம் வீட்டு பலனை செய்வாரா, 3ஆம் வீட்டு பலனை செய்வாங்களா? 3ஆம் வீட்டுக்கு 6ல மறை இருக்கிறாங்க. 2ஆம் வீட்டு பலனை அதிகமாக செய்வார், 3ஆம் வீட்டு பலனை குறைவா செய்வார். 20% 25% செய்வார். அப்ப 2ஆம் வீட்டு பலனை தான் சனி கடுமையா கெடுக்க போறார். ஓகேங்களா? சூரியன் 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டு பலன்கள் வந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்குது. இப்ப இவருக்கு சம்பவம் நடக்கும்போது சுக்கிர தசை சனி புத்தி கோச்சார ரீதியாகவும் சுக்கிரன் ராகு கூடியும் சனி கூடியும் மாட்டிட்டு கடுமையான பாவத்துவத்துல தசாநாதன் புத்திநாதன் சனியும் பாவத்துவம், தசாநாதனும் பாவத்துவம், புத்திநாதனும் பாவத்துவம். இப்ப கோச்சாரத்துல அதுவும் ஜாதகருக்கு கை கொடுக்கல. சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துல அவங்க சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, பிரிவிலிருந்தே ஊனமா இருந்தாதான் காலபுருஷ தத்துவத்துல கடுமையா பதிவுபட்டிருக்கும். இப்பயும் பதிவுபட்டிருக்குது, இன்டைரக்டா பதிவுபட்டிருக்கு. காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர தசை, அவர் லக்னத்துக்கும் ராசிக்கும் 6ஆம் அதிபதியான சுக்கிர தசை. ஓகேங்களா? இன்டைரக்டா வருது. அப்புறம் மேஷம் பாவத்துவம், மேஷம் பாவத்துவம், செவ்வாய் பாவத்துவம். இந்த சம்பவத்துல இந்த பாகமும் ஈடுபடுது. மேல இருந்து விழுந்த ஷீட்டு தலையில அடிபட்டு தான் கிளாஸ்ல போய் மோதுது. மேஷம் தலை, செவ்வாய் தலை, விபத்து, சனி செவ்வாய் விபத்து. ஓகேங்களா? 2-12 தான் கண் போதல். 2ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தான் கண் போதல். இங்க 2ஆம் பாவம் சனியுடைய பார்வையாலும் கடுமையான பாவத்துவம் அடைஞ்ச சூரியன் சனியுடைய பார்வையாலும் இந்த 2ஆம் பாவமும் கடுமையான பாவத்துவம். இதுதான் சுபத்துவம் பாவத்துவம். ஓகேங்களா? இதுதான் ஐயா வந்து விதியை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இந்த ஜாதகத்துல அழகா சுபத்துவ பாவத்துவம், எந்த கிரகங்கள் பாவத்துவமா இருக்குது, எந்த கிரகங்கள் சுபத்துவமா இருக்குது,
அந்த கிரகத்துடைய காரகங்கள் வழியா நமக்கு தீமை நடக்கும், நன்மை நடக்கும். இவ்வளவுதான் சுபத்துவ பாவத்துவம். ஈஸியா அழகா 2 வரியில ஜோதிடத்தை வந்து சுபத்துவ பாவத்துவம்னு ஐயா சொல்லிட்டாரு. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த ஜாதகத்துல எந்த பாவகங்கள், அதாவது எந்த வீடுகள் கெட்டு போயிருக்குதோ அந்த வீடுகள் வழியா அந்த ஆதிபத்தியங்கள், அந்த வீட்டுக்கு என்ன ஆதிபத்தியங்களோ அதனுடைய வழியில பாவத்துவமோ சுபத்துவமோ அதிகத்தமா நடக்கும். இப்ப 2ஆம் பாவமும் பாவத்துவம். அப்ப 2ஆம் பாவம் ஆதிபத்தியங்கள் என்ன, அதனுடைய வழியாவும் சனியுடைய காரக வழியாவும் எந்த கிரகம் தருதோ அந்த கிரகத்துடைய காரக வழியாவும் 2ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனாம மிக்ஸ் ஆகி பாவத்துவமா நடக்க போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதி திசை 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தியில நடக்க போகுது. ஓகேங்களா? இப்ப 12ஆம் பாவத்தை 12ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் பாதையாக பார்த்து இங்க 12ஆம் பாவம் பாவத்துக்கு போனது. இந்த செவ்வாய் விரையாதிபதி பாதையாகவும் செயல்படுவார். இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதி மட்டும் இல்ல, விரையாதிபதியும் கூட. இது விரையாதிபதியாகவும் அங்க வந்து கனெக்ட் வரும். ஓகேங்களா? இப்ப சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, 6ஆம் வீட்டு பலனையும் 11ஆம் வீட்டு பலனையும் 9ஆம் வீட்டு வழியா தர்றதுதான் அவருடைய வேலை. ஓகேங்களா? இப்போ சனி வந்து 2ஆம் வீட்டு பலனையும் 3ஆம் வீட்டு பலனையும் 8ஆம் வீட்டு வழியா பாவத்துவமாக செய்ய போறார். இப்போ இங்க 8ஆம் வீடு கடுமையான பாவத்துவம், 2ஆம் வீடு கடுமையான பாவத்துவம். சரி, 8ஆம் வீடு பாவத்துவம் ஆயிடுச்சுன்னா என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில உதாரணம். 8ஆம் வீடு தான் அங்கவீனம். நம்ம ஏதோ ஒரு உடல்ல குறைபாடு ஏற்படுது அப்படின்னா 8ஆம் பாவம் தான் அங்கவீனம் ஏற்படுது. உறுப்பு இழத்தல், இது 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய இந்த வீட்டினுடைய செயல்பாடுகள். ஓகேங்களா? மேலிருந்து கீழே விழுதல். இவர் என்ன பண்ணாரு, ஜூஸ் குடிச்சாரு. இப்போ இந்த ஜூஸ் கடைக்கு போறோம்னா இது சந்திரனுடைய நீர் ராசி. சந்திரன் உணவுக்கு காரகன். சுக்கிர தசை, சுக்கிரனோ சந்திரனோ இதெல்லாம் ஹோட்டலுக்கான கிரகங்கள். அப்ப அந்த ஜூஸ் வந்து இது ஒரு நீர் ராசியில் இருக்கிறதுனால, ஒரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு உணவை வந்து அவர் அருந்த போறார். இந்த சனி அவர் இருக்கிற பாவகம் அந்த உணவா மாறுது. இந்த இடத்துல சனியினுடைய நீர் ட்ரிங்கா கூட, டாஸ்மாக் கூட வரும். ஓகேங்களா? இந்த மாதிரிதான். அத மாதிரி இது கடகன்றதுனால ஒரு ஒரு உணவை வந்து அது நீர் ராசி இருக்கிறதுனால அந்த உணவை அருந்த போய் ஒரு போர்டு வந்து கீழே வேது. அது ஒரு ஷீட்டோ அதெல்லாம் சனியினுடைய காரகம். அந்த போர்டுன்றது ஒரு எது பலகையோ கல்லோ ஏதோ ஒண்ணு, அது சனியினுடைய காரகம். தன்னுடைய காரகத்தால தான் அவங்க செய்வாங்க. ஓகேங்களா? அந்த உணவு அந்த ஜூஸ் கடைன்றது சுக்கிரன் சந்திரனா வரும். ஓகேங்களா? சந்திரனுடைய வீடு சுக்கிர தசை அப்படின்ற அமைப்புல சனின்றது அந்த போர்டு. ஓகேங்களா? மேலிருந்து கீழே விழுதல், இதுதாங்க 8ஆம் பாவத்துடைய காரகம். 8ஆம் அந்த 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 ஆதிபத்தியம் வேலை செய்து பாருங்க. மேலிருந்து அந்த கீழே விழுந்தது தலையில விழுது. ஏன்னா மேஷம் பாவத்துவம், தலையில விழுது. செவ்வாய் பாவத்துவம். காலபுருஷனுக்கு சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா 2ஆம் பாவம்னு, இங்க விபத்து ஏற்படுது தலை, அதுக்கப்புறம் தான் 2ஆம் பாவமா வருது. தலையில வந்து அந்த ஷீட்டு விழுது, அது போயிட்டு கிளாஸ்ல வருது. மேஷம் பாவத்துவம், செவ்வாய் பாவத்துவம், செவ்வாய் தலையை குறிக்கக்கூடியது. இங்க வந்து அந்த ஷீட்டு விழுது. சனி 10ஆம் பாதையா மேஷத்தை தான் பார்க்கிறாரு, செவ்வாயை பார்க்கிறாரு. அந்த விபத்தை இப்படி ஏற்படுத்துறாரு. அங்க டம்ளர், கிளாஸ் டம்ளர், கிளாஸுக்கான கண்ணாடிக்கான கிரகம் எது, சுக்கிரன். ஓகேங்களா? கண்ணாடி தொழில் செய்யக்கூடிய இடம் எது, 2ஆம் பாவகம். நம்ம கண்ணுக்கு கண்ணாடி போடுறோமே, இங்க கண்ணுக்கு தான் போறோம். அப்ப 2ஆம் பாவகம் தான் கண்ணாடி. கண்ணாடி தொழில் செய்யணும்னா 2ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதான் கண்ணாடி தொழில் செய்வாங்க. இது 2ஆம் ஆதிபத்தியத்துடைய செயல் வந்து கண்ணாடி தொழில். ஓகேங்களா? அந்த இப்ப சுக்கிரனுடைய காரகம் வந்துச்சு, 2ஆம் வீட்டுடைய காரகம் வந்துச்சுன்னா கண்ணாடி. சுக்கிரனுடைய காரகமோ கண்ணாடி, 2ஆம் வீட்டுடைய காரகம் ஆதிபத்தியத்துடைய செயல் வந்து கண்ணாடி தொழில் செய்யுது. அந்த கண்ணாடி கிளாஸ் இதுவாகி நரம்பு கட்டாகி இவங்களுக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சு. இதுதான் உறுப்பு இழுத்தல் அங்கவீனமாக இருக்கு. செவ்வாய் 12ஆம் வீட்டை பாவத்துப்படுத்திட்டார், சனி 2ஆம் வீட்டை பாவத்துப்படுத்திட்டார். 2ஆம் இடம் 12ஆம் இடம் பாவத்துவமான கண் போதல். அழகா கிரகத்துடைய காரகத்துவமோ அந்த ஆதிபத்திய வீடுகளுடைய பாவத்துவமோ கரெக்டா செயல்பட்டு இந்த சம்பவம் நடக்குது. 6, 8 சேர்ந்து விபத்தை கொடுக்குறாங்க. கோச்சார ரீதியாகவும் தசாநாதனும் புத்திநாதனும் பாவத்துவமா இருக்கிறாங்க. லக்னாதிபதி வலிமையா இல்லை. சனியுடைய பார்வையில கர்ண கரோரமான சனியினுடைய சூரியனோட சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை வாங்கி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 1000 மட்டும் கொடுத்துட்டு ஏன்டா உயிரோடு இருக்கணும் வைக்கிறவரு இந்த சனி. இந்த சனி புத்தி 2ஆம் வீட்டை பார்த்து பாவத்துவமா செய்யறாரு.
ஏங்க 2ஆம் வீட்டு குடும்பம் இருக்குது, தனம் இருக்குது, தனம் பார்க்க குடும்பத்தை தானே பாதிக்குன்னா, அவர் திருமணமே ஆகலை, எங்கிருந்து குடும்பத்தை பாதிக்கிறது? அவர் வேலைக்கே போல, எங்கிருந்து தனத்தை பாதிக்கிறது? ஓகேங்களா? அப்போ பேச்சை பாதிக்கணும், பேச்சை பாதிக்கணும், இல்லை கண் போட பாதிக்கணும். இங்க இங்க காரக ரீதியா சூரியன் பாதிக்கப்பட்டார். சூரியன், சனி, செவ்வாய். செவ்வாய் பாதிக்கப்பட்டதால தலையில அடிபட்டது. சூரியன் பாதிக்கப்பட்டார். அப்ப சூரியனுடைய காரகம் என்ன? கண்ணு தானே. ஐயா ஐயா குருஜி ஒன்று சொல்லுவாரு, இந்த மீன லக்கணத்துக்கு சூரியன் இங்க உச்சமாக கூடாது. 6ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சமான கண் ப்ராப்ளம் வரும், கண்ணாடி போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா 6ஆம் அதிபதியாக சூரியன் வந்து 2ஆம் இடத்துல கண் இருக்குது. கண்ணுக்கு காரகனும் சூரியன், அந்த இடத்துல உச்சமாக கூடாது, கண் நோய் வரும், கண் சம்பந்தமான ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவோம். அப்ப சூரியன் வந்து கண்ணுக்கு காரகன்னு அழகா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பாவத்துவம் ஆயிட்டாரு. அப்ப சூரியனுடைய காரகம் பாவத்துவம். சூரியனுடைய காரகம் என்ன? கண். வேற எந்த கிரகமும் பாவத்துவம் அடையல. இந்த சூரியன் சனி அஸ்தமனம் பண்ணி இந்த சூரியனுடைய காரகம் பாவத்துவம் ஆயிடுச்சு. அதனால இவருக்கு அந்த கண் ப்ராப்ளம் வருது. கண் உறுப்பு எழுத்தல் வருது. 8ஆம் இடம் உறுப்பு எழுத்தல், அங்கவீனம் அடைதல், மேலிருந்து கீழே விழுதல், ஷீட்டு மேலிருந்து விழுதுது, மேஷ பாவத்துவம் தலையில விழுது. ஏன் அவங்க உணவு அருந்த போனாங்க? கடகத்துல நடக்குது இந்த விஷயம். கடகம் உணவு, நீர் வீடு, ஜூஸ் குடிக்கிறாங்க. சுக்கிரன், சுக்கிரன் சந்திரன், சுக்கிர தசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம். ஓகேங்களா? இந்த கணக்கு அழகா வருது. இதை நம்ம அனுபவம் இருந்தா இந்த விதிகள் எங்க காரக ஆதிபத்தியம் இந்த நடந்த சம்பவத்துக்கு எங்க பொருந்தல, யார் வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். இது நீங்களே கூட நாமெல்லாம் மேட்ச் பண்றதுன்னு இல்லை. ஓகேங்களா? அந்த கிரக ஆதிபத்தியங்களோ இங்க வந்து குருனுடைய காரகமோ வேற எந்த கிரகத்துடைய காரகமோ செயல்படலை. எந்த கிரகம் பாவத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்துடைய காரகங்கள் வந்து அழகா செயல்படுது. இதுல அழகா அது பதிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 2ஆம் வீடு தான் கண்ணாடி தொழில். ஓகேங்களா? கண்ணுக்கான காரக கிரகம் வந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன், இவங்க தான் வந்து கண்ணுக்கான காரக கிரகங்கள். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பிரச்சனை? ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்னா இருந்தது ஒரு பிரச்சனை. ராசிக்கும் 6ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்துடுறாரு, லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்துடுறாரு. ஓகேங்களா? இப்போ இதுல என்னன்னாக்கா, சரி ஏன் இவருக்கு வந்து கடனை தரல, நோயை தரல, ஏன் இந்த விபத்தை தடுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அட்டாக் பண்ண வராங்க. எப்படியா இருந்தாலும் சுக்கிரனை வந்து நம்மளை அடிக்க தான் பார்ப்பாரு. அவர் எப்ப அடிப்பார்னா அவருக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடிய தசா புத்திகள்ல, அவருக்கு இல்ல 6ஆம் அதிபதி தசை 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புத்திகள்ல, 8ஆம் அதிபதியோட புத்திகள்ல 6-8 கனெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க செய்ய பார்ப்பாங்க. சரி இந்த தம்பிக்கு நோயை கொடுக்கலாமா கடனை கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, 6ஆம் அதிபதி தசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா லக்னம் பலவீனமாக இருந்தாதான் அவங்களுக்கு நோயை கொடுக்கும். லக்னத்துல வளையபிறை சந்திரன், அவர் அட்டமாதிபதியா இருந்தாலும் வளையபிறை சந்திரன் லக்னாதிபதி 10ஆம் வீட்டுல கேந்திரத்துல நல்லா தான் இருக்கிறாரு. அதனால 6ஆம் அதிபதி தசையில உங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ கடுமையான இங்க இருக்கிற பாவத்துவம் இங்க இருந்தா அவருக்கு நோய் வரும், கடுமையான நோய் வரும். ஓகேங்களா? அப்படி லக்னம் கெடல அப்படின்னா அவங்களுக்கு விபத்து தான் வரும், நோய் வராது. 6ஆம் அதிபதி தசையில லக்னம் கடுமையா கெட்டு போயிருந்தாதான் நோய் வரும். அப்படி இல்லை லக்னம் வலுவா இருக்குதுன்னா அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. லக்னாதிபதி பலமா இருக்கிறாருன்னா அவர் எப்படி நோய் கொடுத்து அவர் வந்து நம்ம அழிக்க முடியும்? அந்த மாதிரி அழிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 8ஆம் இடம் பாவத்துமா தான் விபத்து வரும். இங்க லக்னாதிபதி கடும் பயங்கரமா கெடல, அதனால 6ஆம் அதிபதி தசை வரும்போது 8ஆம் இடம் பாவத்துமா இருக்கிறதுனால விபத்து கொடுத்து நோயை தரல. நோயை தரணும்னா லக்னாதிபதி வீக்கா இருக்கணும், அப்பதான் நோய் வரும். இதுதான் ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதி தசை செயல்படுது, கடன் வருமா நோய் வருமா? நோய் வரும்னா லக்னாதிபதி வீக்கா தான் நோய் வரும், லக்னாதிபதி பலமா இருந்தா விபத்து வரும். ஏன்னா நீங்க பலவானா இருக்கிறான், லக்னம் கெடல, இங்கே 6-8 கனெக்ஷனோட இங்க கடுமையான பாவத்துவம் இல்லை, வளர்பிறை சந்திரன் தான் இருக்கிறாரு. அதனால இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அது அழகா விதிகள் வந்து அழகா சொல்லிட்டாரு. 6ஆம் அதிபதி தேசத்துல லக்னம் பலவீனமா இருந்தாதான் நோய் வரும், 8ஆம் இடம் கெட்டு போயிருந்தா விபத்து வரும். இது ஐயா சொன்ன ரூலு தான். அதை அழகா எழுதி வச்சிருந்து அதை தான் இந்த ஜாதகத்துக்கு நான் விளக்கத்துக்கு பயன்படுத்துறேன். ஓகேங்களா? 6ஆம் இடத்த குரு பார்க்கறதால கடனும் நோயும் வளரக்கூடிய தன்மையை இது வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி உடல் ஊனம், அதுக்கு என்ன விதி ஐயா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு உடல் ஊனம் வரணும்னா 6ஆம் இடத்து தசை வந்து சனி பாவத்துவமா இருக்கும்.
சனி தான் கிரகத்துல ஜோதிடத்துல சுக்கிரனை வந்து ஒரு கண் வந்து பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சனி தான் ஊனத்துக்கான கிரகமா சொல்றாங்க. இது கண்ணுக்கான கிரகமா சொல்லுவாங்க. அது மாதிரி சனி தான் ஊனத்துக்கான கிரகம். ஒருத்தவங்களுக்கு உடல் வந்து அங்கேயே நம்ம ஆகணும்னா சனி தொடர்பு இருந்தே தீரணும். ஓகேங்களா? 8ஆம் இடத்து காரகமோ உறுப்பினத்தில் அங்கேயணும். அந்த இடத்துல இருக்கிற கிரகத்துடைய காரகமோ அங்கவீனமான கிரகம் சனி. அவரே வந்து உடல் குறைபாடு உள்ள கிரகம் அது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த சனி பாவத்துமானதான் இந்த ஹேண்டிகேப்டு இது எல்லாமே வரும். அந்த அமைப்பு கரெக்டாக விதி பொருந்துதுங்களா? அந்த விதி. அதே மாதிரி 12ஆம் இடம் பாவத்துமா இருந்தால் இடமாற்றம் வரும். 6ஆம் இடம் பாவத்துமா இருந்தால் நோய் வரும், கடன் வரும். 8ஆம் இடம் பாவத்துமா இருந்தானா நிலை மாற்றம். பணக்காரனா இருந்தாலும் பிச்சைக்காரன் ஆகிட்டான், பிச்சைக்காரனா இருந்தாலும் பணக்காரன் ஆகிட்டான், நல்லா இருந்தவன் ஒண்ணுமே இல்லாத ரிவர்ஸ்ல போயிட்டான். இதுதான் நிலை மாற்றம். சுத்தமா அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இவருக்கு வந்து நல்லா போயிட்டு இருந்தாரு. இதுதான் நிலை மாற்றம். 8ஆம் பாவ ஆதிபத்தியத்துடைய இந்த வீட்டினுடைய செயல்பாடுகள் நிலை மாற்றம். 12 இடமாற்றம், 6 வந்து கடன் நோய், அது வேற மாற்றம். இந்த 8 தான் நிலை மாற்றம். தன்னுடைய நிலையே நல்லதாவோ கெட்டதாவோ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. இது 8ஆம் பாவம் காரணம். இப்ப 6 8ஆல வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அது எப்படி கியூர் ஆகலாம்? முயற்சியால மட்டும்தான் நம்ம சரியாகும். லக்குனால சரியாகாது. ஏற்கனவே இங்க 5ஆம் இடத்துல கெட்டு போயிடுச்சு. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. இவங்க முயற்சிகள் வந்து 3ஆம் பாவகத்தை சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்க்கறதுனால சகாயத்தினாலையும் 3ஆம் பாவகம் சகாயத்தினாலையும் முயற்சிகளாலையும் அதிக முயற்சிகளால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா யாருடைய உதவியால இவங்களுக்கு வேற கண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடுமையான முயற்சிகள் தேவை. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. இவங்களுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க ஃபேமிலி முயற்சி பண்றாங்களோ முயற்சியால மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். சகாயத்தால மட்டும்தான். ஏன்னா 3ஆம் பாவகம் சுக்கிரனுடைய பார்வையால சுகத்துவம் அடைஞ்சிருந்து. அதனால இவங்க சகாயம் கிடைக்கும். அது கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். ஓகேங்களா? இந்த குரு வந்து 2ஆம் இடத்தை பார்த்து சரி பண்ணதுனால குருனுடைய காரகங்கள் குழந்தைகள் என்றதுனால ஒரு சிறு குழந்தைகள் சிறுவருடைய சின்ன பசங்களுடைய குழந்தைகளுடைய கண்கள் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குருவுடைய காரகம் செயல்படும். மற்ற கிரகங்கள்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால யாருடைய சகாயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க முயற்சிகள் அதிகம் தேவைப்படணும். இவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன கேட்டால் நான் பலனாக தான் சொல்லுவேன். கடுமையான முயற்சிகள் நீங்கள் பல இடத்த நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருனுடைய காரக வழியா அந்த கண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குருனுடைய கண்ணுனா ஒரு குழந்தைங்களோட ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களோட கண்ணுகளும் அது மெடிக்கல் ரீதியாக அது எப்படி சூட் ஆகணும்னு தெரியல. பட்டு குருனுடைய காரகம் வழியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது முயற்சியால தான் கிடைக்கும், அது லக்கால கிடைக்காது. ஏன்னா 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டது. 5ஆம் இடத்துக்கு ஆட்சி தான், பட் இருந்தாலும் அது பாவத்துவமாயி. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்லக்கூடிய பலன். இது என்னன்னா விதிகள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வேற எத்தனை கண்ணு தெரியாதவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் இந்த 6 8 கனெக்ஷன் சூரியனுடைய பாவத்துவம், இந்த 2ஆம் பாவத்துடைய பாவத்துவம், சூரியன் காரக ரீதியா பாவத்துவம், 2ஆம் பாவம் ஆதிபத்திய ரீதியா பாவத்துவம், சனி பாவத்துவம் உடல் அங்கவீனம், 8ஆம் இடம் அங்கவீனம். ஓகேங்களா? இந்த ஆதிபத்திய காரகத்துவம் அழகா வேலை செய்யுது. இதை போயிட்டு நட்சத்திர ரீதியா சார ரீதியா நான் விளக்குறேன் அப்படின்னா அது எப்படி சொல்றது? இதுலயே இவ்வளவு பாயிண்ட் எழுதி போட்டிருக்கேன். நம்ம இன்னும் சொல்லிட்டே போனா அதுல ஓகே, இதுக்கே இவ்வளவு பாயிண்ட் வருது. இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு சாரத்தை போட்டு அதை போய் பேலன்ஸ் பண்ணி அது தேவையில்லாத விஷயம் தான். அதை தான் ஐயா சொல்றாரு. இத மாதிரி எல்லா விஷயங்களும் காரக ஆதிபத்தியத்துக்குள்ளே அழகா பதியுது. அதை புரிஞ்சுக்கிட்டனால ஈஸியா நம்மளால பலன் எடுக்கலாம். நீங்க ஏன் சாரத்துக்கு போறீங்க? சாரன்றது நாம ஒரு குழந்தையா பிறக்கிறோம். சூரியன் சந்திரன் அம்மா அப்பா, அம்மா அப்பா தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. குருவோ புதனோ சுக்கிரனோ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு அம்மா அப்பா தான் குழந்தை பிறகுது. அப்பா வந்து லக்னத்தை சூஸ் பண்றாரு, அம்மா வந்து சந்திரன் ராசியை சூஸ் பண்றாங்க, அந்த ராசி தசையை சூஸ் பண்ணுது. அப்ப அப்பாவுக்கு லக்னத்தை கொடுத்துட்டாங்க, அம்மாவுக்கு ராசி கொடுத்துட்டாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை ஒரு தாய் தந்தைக்கு பிடிக்கிற அதே இம்பார்ட்டன்ஸை சனிக்கும் புதனுக்கும் நீங்க கொடுப்பீங்களா? நீங்க அதே நட்சத்திரத்துல இதுக்கு தசாபுத்தி எடுக்கிற மாதிரி எல்லா கிரகத்தையும் எடுத்து போய்
பண்றது அது கொஞ்சம் தவறுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குதான் கிரக ரீதியாவே ஒளி கிரகங்கள், சூரியன், சந்திரர்கள் இவங்க வந்து ஒளி கிரகங்கள், ரிஃப்ளெக்ஷன் பிளானட்னு மாத்திட்டாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பஞ்சபூத கிரகங்கள் தான். அவங்களுக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் மாத்திட்டாங்க. 9 கிரகத்துல 3 பேரையா பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒளி கிரகத்துல தனியா பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை பஞ்சபூத கிரகங்களுக்கும் சம அளவுல பிரிச்சு கொடுக்குறது தவறு அப்படின்ற ஆங்கில நான் எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால தான் நானும் ஒரு சாரத்தை வந்து சந்தேகப்படுறேன். நீங்க ஒளி கிரகத்துடைய இம்பார்ட்டன்ஸையும் பஞ்சபூதத்துடைய இம்பார்ட்டன்ஸையும் சூரியனை சந்திரன் எடுத்துட்டுனாக்கா யாருமே குழந்தை பத்தி தர முடியாது. ஒரு தாய் தான் வந்து குழந்தைய பெற்று தராங்க. அதனாலதான் அவங்களுக்கு தசாபதி தாய் தான் வந்து உங்களுடைய ராசியும் தசையும் சூஸ் பண்றாங்க. நீங்க இப்படி நடைமுறை வாழ்க்கையில புரிஞ்சுங்க. அப்ப தாயும் புதனும் ஒண்ணா, தாயும் சனியும் ஒண்ணா, அப்ப என்ன ஸ்பெஷல்? அப்ப சனி ராசி ஏன் குறிக்கலன்னா அவர் ஒரு காலத்திலேயே ஒரு குழந்தை ஈண்டு எடுக்க முடியாது. அவருக்கு இதுவே ஒரு உயிரை ஃபார்ம் பண்றது சூரியனை சந்திரனை தான் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், அவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும் இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த ராசியை அந்த நட்சத்திர அடிப்படையில தசாபுத்தி குறிக்கிறாங்க, லக்கணத்தை கொடுக்குறாங்க. இது எதுக்குமே அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த அமைப்புல பார்த்தப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நட்சத்திரத்து மாதிரி பொருத்திட்டு அதுக்குதான் ராசிக்கும் லக்கணத்துக்கும் நம்ம நட்சத்திரம் பார்க்கறோம்னா லக்கணத்தை பாவகமுனை அப்படின்ற அமைப்புல ஐயா வந்து அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. மாணவர்கள் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க எல்லா கிரகத்துக்கும் ஒரே மாதிரி நட்சத்திரம் போட்டு எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா அது குழப்பமாயிடும். காரக ஆதிபத்தியத்துக்குள்ள கிரக காரகத்தும் வீடுகளுடைய ஆதிபத்தியத்துக்குள்ள செயல்பாடுகளை அழகா எல்லா விஷயங்களும் பொறுத்து நம்மளால ஈஸியா பலன் எடுக்க முடியுது. இதை மாதிரி நீங்க 10 ஜாதகத்துல நம்ம ஒரு நுணுக்கமா யங் ஜென்ரேஷன் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா இது மாதிரி கண் தெரியாம அங்கீகாரமான ஜாதகங்களை ஈஸியா நம்ம அது பொருந்தி வரும். நம்ம பார்த்தோன்னா ஈஸியா அழகா சொல்லலாம். சொல்ல முடியாத ஜாதகம்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இந்த ஜாதகம் எனக்கு தெரிஞ்சு இந்த விதிகளோட பொருத்தி போறத நான் கொஞ்சம் கூட இதை நான் டஃபா நினைக்கல. எனக்கு இது ஈஸியாவே தான் இருக்கு. ஆனா பார்த்தவனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எனக்கும் சில அனுபவங்கள் இதை மாதிரி பல ஜாதகங்களை பார்க்கும்போது நான் பார்த்தவனே சொல்ல முடியும். எனக்கு இந்த பேச்சு குறைபாடு உள்ள ஜாதகங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஜாதகங்களை என்னால் பார்த்தவனே நான் பலன் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஜாதகங்கள் என்னால் கண்ணு தெரியாத ஜாதகங்கள் வந்து எனக்கு இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஜாதகம். அந்த சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கிடைச்சிது. இது மாதிரி பல ஜாதகங்கள் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த விதிகளை வந்து பொருத்தி பார்க்கும்போது நாமளும் ஃபியூச்சர் ஒருத்தம் வரும்போது உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்தவொடனே உங்களுக்கு கண் பறி போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் நாசுக்காக தான் சொல்லணும். யாரும் நம்ம 10 பேருக்கு நல்ல பலன் கரெக்ட் அக்யூட்டாக சொல்லி நம்ம பேர் வாங்குறதோட ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம நெகட்டிவாக சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். அது நமக்கு தேவையில்லாத வேலை. நாம வெற்றி பெறணும்னு நம்ம நான் அழகாக பலன் சொல்லிட்டு மாதிரி அப்படின்னு வெற்றி நோக்கத்தோட நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ் தான் கொஞ்சம் சூசகமாக தான் சொல்லலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கலாம் தான் சொல்றேன். அனுபவம் மேதமை இருந்தால் யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? விதிகள் அழகா பொருந்தி போகுது. அதுக்கு அழகா ஆதிபத்தியத்துக்குள்ளே பொருந்து. இந்த எந்த இடத்துலையும் சாரம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை பற்றி நான் கமெண்ட் வந்து உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் கூட பண்ணுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.